ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். இன்னொரு நாள் நம்முடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை தியானிக்க அனுதின தியானத்திலே உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். உங்களில் அநேகர் காத்திருந்து தேவ செய்தியை கேட்கிறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். சிலர் நீங்க வெளிநாடுகள்ல இருக்கும் போது நேரம் அனுகூலமா இல்லாத போதும், சில சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்க 7 மணிக்கு பார்க்காவிட்டாலும் நீங்கள் வேற நேரத்திலாவது நிச்சயமாக சாயங்காலத்துக்குள்ள பார்க்கிறீர்கள் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. பார்த்து கொண்டிருந்தா தானே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதானே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டால் தானே ஆண்டவருக்காக நாங்க படும் பிரயாசம் பிரயோஜனமாகும். நிச்சயமா ஆண்டவருக்காக எங்கள் பிரயாசம் வீண் அல்ல என்று அறிந்து இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க. வாங்க இன்றைக்கான வார்த்தையை தியானிக்க தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தரே, இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது போல காணப்படுகிறது இல்ல? வெளியே இருக்கும்போது நம்ம எல்லாரும் கூட ரொம்ப வித்தியாசமா இருப்போம். அப்படின்னா வித்தியாசமாகனா எந்த குறையும் இல்லாதவங்களாக, ஏதோ பெருசா சாதிச்சவங்க போல சந்தோஷமா இருக்கிறவங்களாக காணப்படுவோம். முக்கியமா அநேகர் இன்றைக்கு பாருங்க, இந்த செலிபிரிட்டிஸ் என்பாங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு கூட்டம் ஜனம் அவங்கள சூழ்ந்து இருப்பாங்க, அவ்வளவு ஷோ ஆஃப் இருக்கும், எவ்வளவு சூப்பர், எப்படி வாழ்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொருவருடைய மனதிலுமே ஒரு துக்கம் இருக்காங்க. உங்களுக்கு இருக்கா? பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எங்க இருக்கு இந்த கவலை? முகத்தில் தெரியாது, வெளியவும் தெரியாது. இருதயத்துக்குள் ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு குறைவு, ஒரு பயம், ஒரு சந்தேகம். இன்றைக்கு சந்தேகங்கள் அநேகருக்கு. என்னங்க, கணவன் மனைவி இடையே எவ்வளவு இந்த சந்தேகத்தின் ஆவி வேலை செய்து குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கு. மனசுக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டு வெளியே மட்டும் எதுவும் இல்லாதது போல இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்க துக்கம் வெளியே இருந்தா அதற்கு தீர்வு இருக்கு, அதை சரி பண்ண முடியும். ஆனா உங்க மனதுக்குள் இருப்பது யாருக்கும் சொல்லாமல், குறைஞ்சது தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு செபிக்காம அவர் சமூகத்தில் ஊற்றாம இருந்தா அந்த மன வேதனை என்பது உங்களை ஒடுக்குகிறதாக இருக்கு. இந்த ஒடுக்குகிறது என்ற வார்த்தைக்கு நம்ம இப்ப பயன்படுத்துறோம்ல, டிப்ரெஷன். இந்த கோவிட் பின்பு 2020க்கு பின்பு இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுடைய கணக்கெடுத்து பார்த்தோமானால் 40% அதிகரித்திருக்காம். அதற்கு முன்பும் ஜாஸ்தியா தான் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 40% பயங்களுக்கு ஜனங்கள் ஆளாகி இருக்கிறாங்க, வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. உண்மைதானங்க? பேண்டமிக் முன்பும் பின்பும் சூழ்நிலைகள் எப்படி மாறிடுச்சுன்னு பாக்குறீங்கல்ல? எவ்வளவு பேர் வேலை இழந்துட்டாங்க, எவ்வளவு பேர் சின்ன சின்ன வியாபாரங்களை இழந்துட்டாங்க, எத்தனை பேர் அவங்க வீட்டின் எஜமான இழந்துட்டாங்க. எத்தனை மாற்றங்கள் உண்டாயிடுச்சு பாருங்க. அதன் பின்பு எத்தனை குறைகள் மனிதனை பிடித்து அலைக்கழிக்குது. இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் இதுதான் நிலைமை. சில தேசங்கள் நஷ்டங்கள்ல இருக்கு. காரணம் என்ன? டிப்ரெஷன். மனுஷரின் இருதயத்துக்குள்ளே கவலை. அந்த துக்கத்தை யாரோடு பகிரணுமோ தெரியவில்லை. இந்த காலத்தில் எங்களை போன்ற பாஸ்டரிடம் சொன்னா எல்லாருக்கும் சொல்லிடுவோமோன்னு சிலர் ஊழியர்களிடம் கூட சொல்ல மாட்டாங்களாம். சில தேவ ஊழியர்கள் இப்படியும் இருக்கிறாங்க. மற்றவங்க ரகசியங்களை, அவங்க பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அதை பப்ளிக் செய்வது என்பது சரி கிடையாது. தேவனுடைய மகா கிருபையினால இதுவரைக்கும் நான்
ஒரு மனுஷனுடைய கெட்ட நிலைமையை அல்லது அவங்க மனவேதனையை, அவங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க பெயர்களை வைத்து அவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஸ்டேஜ் மேல பிரசங்கத்தில் அல்லது வெளிப்படையாக சொல்லுவது செய்யவில்லைங்க. அது தப்பு, செய்யக்கூடாது. அதுக்குதான் அப்படிப்பட்டவங்க ஜெபங்கள் மைக்ல இல்லாம தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். அவங்க ஜெப தேவைகளை கான்ஃபிடென்ஷியலாக வைக்க வேண்டும். அது அப்படி செய்யும் போதுதான் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருப்போம். அவங்க பாரத்தை பகிரும்போது அந்த பாரத்தை நாம ஒரு அறிவிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் போது இன்னும் நொந்து போவாங்கல்ல. பாருங்க, எத்தனையோ பேர் இருதயத்துக்குள் வேதனை இருக்கிறது. எத்தனையோ பேர் விஷயம் நமக்கு எதுக்கு? உங்க இதயத்தில் துக்கம் இருக்கா? தீராத வேதனை இருக்கா? பிள்ளைங்க இல்லையே என்ற கவலை, திருமணம் ஆகவில்லையே என்ற கவலை, என் கணவர் என்னை நேசிக்கிறதில்லை என்ற கவலை, என் மனைவி என்னை பார்த்துக்கிறதில்லை அப்படின்னு இன்றைக்கு அநேகர் கம்ப்ளைண்ட்டுங்க. என் மனைவி எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, என் மனைவிக்கு என் மதிப்பு தெரியலங்க. யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? வீட்டு விஷயங்களை வெளியே வச்சா உங்களுக்கு தானங்க வேதனை. பிள்ளைங்களை குறித்த கவலை, பிள்ளை வளர்ந்துட்டாங்க, நல்லா வருவான்னு பார்த்தா தவறான சேர்க்கை சேர்ந்து ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிட்டாங்க. காதல் காதல்னு சுற்றி கொண்டு இருக்கிறான்னு எத்தனை பேரண்ட்ஸ் இன்றைக்கு யாருக்காவது சொன்னா எங்களுக்கு தான் அவமானம்னு மனசுக்குள்ளேயே வேதனையோடு இருக்கிறாங்க. மன வேதனை, இதயத்துக்குள்ள இருக்கிற வலி, அது இதயத்திலே இருந்தா அது நாளுக்கு நாள் இன்னும் உங்களை ஒடுக்கும். மன அழுத்தம், டிப்ரெஷன் என்பது ஏன் வருதுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அனலைஸ் பண்ணும்போது தெரிந்தது என்னன்னா, ஒரு குறைவு இருக்கும்போது அது எதுவானாலும் சரி, ஒரு குறைச்சல் இருக்கும்போது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த குறைச்சல் ஏதாவது ஒரு குறைவு ஒண்ணு வாழ்க்கையில் இருக்கும். அது இல்லையே, அன்பு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, என் மேல் யாருக்கும் அக்கறை இல்லையே என்று ஒரு அந்த குறைவு மனிதனை ஒடுக்குதுங்க. இன்றைக்கு உங்க குறைவு என்ன? மனுஷங்க நம்ம குறைவுகளை தீர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம் குறைவு எல்லாவற்றையும் தீர்க்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரு, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறாரு. உன் மனவேதனையை ஆண்டவரிடம் சொல்லு. அன்னால் குழந்தை இல்லை என்று எவ்வளவோ மனவேதனையோடு இருந்தாங்க. மனசுக்குள்ள அழுது கொண்டே இருந்தாங்க. அழுது கொண்டே ஆலயத்துக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க. ஆனா ஒரு நாள் யார் யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்க, கணவர்கிட்ட சொன்னாங்க, ஆனா யாரும் தீர்க்க முடியல. ஆனா ஒரு நாள் அவள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தண்ணீரை போல தன்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வேதனையை தேவ சமூகத்தில் வைத்த பின்பு அந்த கவலை, அந்த டிப்ரெஷன், அழுத்தத்திலிருந்து அந்த நிமிஷமே விடுதலை பெற்றாங்க. அந்நாளில் இருந்து அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. நீங்க மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிற விஷயங்களை தேவ சமூகத்துல வைங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, என்னை உண்மையாக கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உண்மையா கூப்பிடுவது என்ன? நம்முடைய ஜெபம் மேலோட்டமான விஷயங்களா இல்லாம ஆழ்மனதிலிருந்து ஜெபிக்கணும். ஒரு முறை அந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 145:18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். கூப்பிடுவதுனா வெறும் வார்த்தைகளால் அல்ல, உள்ளத்திலிருந்து வர வேண்டும், வயிற்றுக்குள்ளிருந்து வரணும். அந்த இருதயத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் அப்படி கூப்பிடும்போது, அப்படி உண்மையா கூப்பிடும்போது அதுக்கு பெரிய வசனங்கள் இருக்காது, கிராமர் இருக்காது, சொற்றொடர்கள் இருக்காது. அந்த இதயத்தில் இருக்கிற வேதனை, அந்த மனக்கசப்பு, துக்கம்,
தேவனை நோக்கி கூப்பிட்டால், உண்மையாய் அவரை கூப்பிட்டால், அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அவர்களுக்கு அவர் துணையாயிருப்பார். அவருடைய வார்த்தை போதுங்க நமக்கு. அது நம்மை தேற்றும். எவ்வளவோ வேதனையோடு அவரிடத்தில் வருகிறவர்களிடம் அவர் சொன்னது என்ன? சமாதானத்தோட போங்க, உங்க விசுவாசம் உங்களை ரட்சித்தது. இன்றைக்கு கூட ஒவ்வொரு முறையும் நம்ம பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலிட்டா நம்ம உள் மனதை கிழிக்க வேண்டும் என்று இருக்கு வேதத்திலே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழியுங்கள். உங்க இதயத்தை ஊற்றுங்கள் தண்ணீரை போல அவர் சமூகத்திலே. எவ்வளவு காலம் நீங்க டிப்ரெஷன்ல இருப்பீங்க? எவ்வளவு காலம் அதே கவலையோடு, வேதனையோடு, வலியோடு வருஷ கணக்கில் இருப்பீங்க? ஒரு முறை வாமிட் பண்ணிடுங்க, தேவ சமூகத்தில் விட்டுடுங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்கும். தயவுள்ள வார்த்தைகள் நம் இதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிற உங்களுக்கு தினமும் தேவனுடைய வசனத்திலிருந்து நல்வார்த்தைகளை, குட் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு, நல்ல வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், வழியை காண்பிக்கும் வார்த்தைகள், தேற்றுகிற வார்த்தைகள், பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நம் இதயத்துக்கு ஆறுதல் தருது. அதுக்குதான் தேவ வசனத்தை கேளுங்க. யாருக்குமே உங்க இருதயத்தின் ரகசியங்களை சொல்ல தேவையில்ல. உங்கள் இருதய ரகசியங்களை அறிந்த ஆண்டவர், உங்கள் குறைவை அறிந்த ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலே உங்களை தைரியப்படுத்துவாரு, உங்களை தேற்றுவாரு, உங்களோடு பேசுவாரு. சிலர் இப்படிதான் சொல்லுவாங்க, தேவ வசனத்தை கேட்கும்போது என் கூடயே பேசுகிறது போல இருக்கு, என் காரியத்தையே பேசுகிறது போல இருக்குங்க, என்னுடைய நிலைமையே நான் தெரிந்து கொள்கிறேன். நிச்சயமா அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதும் கூர்மையானது, இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. நிச்சயமா தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும். ஆகவே நம் இருதயங்களை திறந்து ஜெபிப்போம், அவரை கூப்பிடுவோம். தொடர்ந்து இருதயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவர் தயவுள்ள வார்த்தைகளால, அம்மா நான் முன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே என்று அந்த வேதனையோடு இருந்த பாவியான பெண்ணுக்கு சொன்னார்ல, அவர் சிலுவையில் அவருடைய பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளி, ஆண்டவரையும் ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று வேதனையோடு வழியோட வேண்டின போது, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பா என்று சொன்னாருலங்க. இன்றைக்கு கூட உங்கள் இதயத்தில் வேதனை எதுவாயிருந்தாலும், உங்க இதயத்தின் வலி எதுவாயிருந்தாலும் சரி, மனதிற்குள்ளேயே குழம்பிக் கொண்டு அங்கேயே வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் நொந்து போகிறீங்களா? இந்த டிப்ரெஷன்ல போகிறவங்க, அழுத்தத்தில் இருக்கிறவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சரியா நல்ல துணிமணியை உடுத்த மாட்டாங்க, சரியா எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, தனியே உட்கார்ந்து புலம்புகிற நிலைமையில இருப்பாங்க. அது இன்னும் இன்னும் உங்களை சாத்தானுக்கு கிட்டி சேர்க்கிறதென்று, பிசாசுக்கு இடம் கொடுக்க காரணமா இருக்கு என்று உணர்ந்து, சாத்தானின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம உங்க மனசுல இருக்கிற வேதனையில நொந்து போகாம, ஒடுக்கப்பட்டவர்களை எழுப்புகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பி ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. ஏதோ ஒரு வேதனை ஒவ்வொரு மனுஷனையும் பாடுபடுத்தி கொண்டிருக்கையில, எங்கள் கண்ணீரை துடைக்கவே, எங்களுக்கு ஆறுதல் செய்யவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீராகவே. மறைக்காமல் எங்கள் உள்ளத்தையும் சமூகத்தில் ஊற்றிவிட, எங்கள் இதயத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுவிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. யார் யார் எப்படிப்பட்ட டிப்ரெஷனில் இன்றைக்கு இருக்கிறாங்களோ, அது பொருளாதார விஷயமோ, குடும்ப விஷயங்களோ, உடல்நல குறைவுகளோ, மனுஷர் செய்த நிந்தைகளோ, அவமானங்களோ, எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளோ, அதில் ஒடுக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே
உம்முடைய நல் வார்த்தையாலே, தயவுள்ள வார்த்தைகளால் அவங்கள தேற்றுங்க. நான் இருக்கிறேன் என்று நீங்க தட்டி கொடுத்தா போதுமே. நான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகேன், கைவிடேன் என்ற தேவனாக நீர் இருக்கிறதுனால உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து எங்கள் இதயத்திலே மகிழ்ச்சி இருப்பதற்கு, விசுவாசம் இருப்பதற்கு, மனவேதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆவியானவரின் துணை எங்களுக்கு தரும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்த நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்